வணக்கம். இன்றைய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்தியால கொழுந்துவிட்டு எரியிற ஒரு பிரச்சனைன்னா அது மருத்துவ நுழைவுத் தேர்வுகள் தான். குறிப்பா நீட். இத சுத்தி இருக்கிற ஆழமான சர்ச்சைகளை எந்தவித சார்பும் இல்லாம தரவுகளோட இன்னைக்கு நாம கொஞ்சம் விலாவாரியா அலசப் போறோம். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, எடுத்த உடனே ஒரு பிரம்மாண்டமான நம்பரை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆவணும். இந்தியால மருத்துவ கனவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருசு தெரியுமா? தோராயமா இருக்கிற 1,00,000 சீட்டுகளுக்கு 22,00,000க்கும் மேலான மாணவர்கள் போட்டி போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த போட்டியோட தீவிரம் என்னவா இருக்கும்? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியே. இப்போ இந்த நீட் தேர்வு எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது நாடு முழுவதுக்குமான ஒரே மருத்துவ நுழைவுத் தேர்வு. ஊழலை கட்டுப்படுத்தணும், பல மாநிலங்கள்ல இருந்த தனித்தனி தேர்வுகளுக்கு பதிலா நாடு முழுக்க வெளிப்படையான தரப்படுத்தப்பட்ட ஒரு முறையை உருவாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மருத்துவ படிப்புக்கான இந்த ஒற்றை நுழைவாயில், மாநில சுயாட்சிக்கும் தேசிய தரங்களுக்குமான விவாதம், கோச்சிங் சென்டர் கலாச்சாரம், மாணவர்களோட மன உளைச்சல், அப்புறம் உலக நாடுகள்ல மெடிக்கல் அட்மிஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் தான். பகுதி 1, மருத்துவத்திற்கான நுழைவாயில். இந்த பொதுத் தேர்வின் அளவு என்ன, இதனால என்னென்ன நன்மைகள் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு இந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 2026 நீட் தேர்வுக்கு சுமார் 22,80,000 மாணவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அதுக்காக உயிரை கொடுத்து படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஒரு மிகப்பெரிய பிரஷர் குக்கர் மாதிரி. இப்போ இடப்பகிர்வு எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா, இந்தியால இருக்கிற மொத்த எம்பிபிஎஸ் சீட்டுகள்ல சாமானிய மக்கள் கட்டக்கூடிய ஃபீஸ்ல இருக்கிற அரசு இடங்கள் பாதிக்கும் கம்மிதான். அதாவது வெறும் 58,000 இடங்கள் தான். மீதி எல்லாமே லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற தனியார் கல்லூரி இடங்கள். அப்போ மருத்துவ படிப்புக்கான உண்மையான பாதை எவ்வளோ குறுகலானதுன்னு நீங்களே பாருங்க. நீட் தேர்வுக்கு ஆதரவான வாதங்களை எடுத்துக்கிட்டா பேப்பர்ல பார்க்கும்போது அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பல மாநில தேர்வுகளை எழுதுற அலைச்சல், செலவு மிச்சமாகுது. தனியார் கல்லூரிகள் இஷ்டத்துக்கு வாங்குற நன்கொடையை இது தடுக்குது. அது மட்டுமில்லாம என்சிஇஆர்டி சிலபஸ் மூலமா நாடு முழுக்க தகுதி அடிப்படையிலான ஒரு ரேங்க் லிஸ்ட்டை உருவாக்குது. எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட வாதம். பகுதி 2, மாநில சுயாட்சிக்கு எதிரான தேசிய தரநிலைகள். தேசிய அளவுல ஒரு தேர்வு எப்படி சாத்தியமாச்சுன்னு அதோட அரசியல் பின்னணிய இப்ப பார்க்கலாம். இப்போ இதோட காலக்கோட்டை நாம பார்ப்போம். 1976க்கு முன்னாடி கல்வி மாநில பட்டியல்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 42வது சட்ட திருத்தம் கல்வியை பொறுப்பட்டியலுக்கு மாத்துச்சு. 2013ல உச்சநீதிமன்றம் நீட் தேர்வை ரத்து செஞ்சாலும் 2016ல அதை மீண்டும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2019ல தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் மூலமா நீட் மட்டுமே ஒரே கட்டாய தேர்வுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில அதிகாரம் மாறினதுக்கான சுருக்கமான பயணம் இதுதான். இது ஒரு மிகப்பெரிய கூட்டாட்சி விவாதத்தை உருவாக்குது. தேசிய அளவுல தரத்தை உயர்த்தணும், ஒரு சீரான பாலிசி இருக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசோட வாதம். ஆனா இது மாநிலங்களோட உரிமையை பறிக்குது, உள்ளூர் மாணவர்களோட சமூக பொருளாதார பின்னணியை புரிஞ்சுக்கல, முக்கியமா பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையை இதை காலி பண்ணிடும் அப்படிங்கிறது மாநிலங்களோட தரப்புவாதமா இருக்கு. இதுல நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க? பகுதி 3, கோச்சிங் சென்டர் கலாச்சாரம். நீதியரசர் A.K. ராஜன் கமிட்டி கொடுத்த சில அதிர்ச்சியான டேட்டாவை இப்போ நாம பார்க்க போறோம். 34/3 என்னடா இதுன்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல நீட் வந்த முதல் வருஷத்துல மெடிக்கல் சீட் கிடைச்ச அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை 34லிருந்து வெறும் 3ஆ குறைஞ்சிருச்சு. சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனை எப்படி தரவுகளா உருமாறுதுன்னு இந்த வீழ்ச்சி அப்பட்டமா காட்டுது இல்லையா? இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, என்சிஆர்டியை மையமா வச்ச ஒரு தேர்வு மாநில பாடத்திட்டத்துல படிக்கிற மாணவர்களை ரொம்பவே பாதிக்குது. இந்த டேட்டாவை கவனிச்சிங்கன்னா, நீட்டுக்கு முன்னாடி 14.9% இருந்த தமிழ் மீடியம் மாணவர்களோட மெடிக்கல் அட்மிஷன் நீட்டுக்கு அப்புறம் வெறும் 2% பாதாளத்துக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சிஸ்டத்தால யாருக்குங்க நிஜமாவே லாபம்? டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நகர்ப்புற இங்கிலீஷ் மீடியம் மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் அதிகமா பயனடைறாங்க. பல லட்சங்கள் செலவு செஞ்சு பிரைவேட் கோச்சிங் போற, பல வருஷங்கள் டிராப் பண்ணி படிக்க வசதி இருக்கிற குடும்பங்களுக்கு இது ரொம்பவே சாதகமா இருக்கு. 12 வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறத விட காசு கொடுத்து கோச்சிங் போறவங்களுக்கு தான் இங்க மெடல் கிடைக்குது. ஆக மொத்தம் கோச்சிங் சென்டர்களுக்கு தான் இதுல மிகப்பெரிய லாபம். பகுதி 4, மாணவர்களோட மன உளைச்சல். இந்த ஒற்றை தேர்வு கலாச்சாரம் மாணவர்களோட உயிரை எப்படி பறிக்குதுன்னு இப்ப பாப்போம்.
சீட்டுகளையும் ரேங்கையும் தாண்டி இதுல இருக்கிற மிக மோசமான மனித இழப்பை நாம பேசியே ஆகணும். ஒரு மாணவனோட மொத்த எதிர்காலத்தையும் வெறும் 3 மணி நேர தேர்வுக்குள்ள சுருக்கிறது எவ்வளோ பெரிய பாரம். 2013ல 8000 இருந்த மாணவர் தற்கொலைகள் 2023ல கிட்டத்தட்ட 13900 கூடிருச்சுன்னு குற்ற ஆவண காப்பக டேட்டா சொல்லுது. 2022ல மட்டுமே 2200 தற்கொலைகளுக்கு தேர்வு தோல்விதான் நேரடி காரணம். ஒரு குடும்பத்தோட கனவை சுமக்கிற பிள்ளைகளுக்கு இந்த போட்டி ஒரு தாங்க முடியாத மன அழுத்தத்தை கொடுக்குது. பகுதி 5 உலக நாடுகளோட மருத்துவ மாணவர் சேர்க்கை முறைகள். வருங்கால டாக்டர்களை மற்ற நாடுகள்ல எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு இப்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ மற்ற நாடுகளோட நிலவரத்தை கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல வெறும் மார்க்கை மட்டும் பார்க்கறதில்ல. அவங்களோட ஸ்கூல் கிரேட்ஸ், இன்டர்வியூ, சமூக சேவைன்னு பல விஷயங்களை வச்சு ஒரு முழுமையான மதிப்பீடு பண்றாங்க. சீனாவுல கஷ்டமான என்ட்ரன்ஸ் இருந்தாலும் அது ஸ்கூல் சிஸ்டத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியால நடக்கிற நீட் பல கோணங்கள்ல சோதிக்காம வெறும் MCQ கேள்விகளை வச்சு கோச்சிங் சென்டர்களை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்துது. நாம எவ்வளவு பின்னாடி இருக்கோன்னு புரியுதா? சரி, இதுக்கெல்லாம் மாற்று வழிதான் என்ன? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 12ஆம் வகுப்பு மார்க்கை அடிப்படையா வச்சு மாநில அளவிலான சேர்க்கையை அனுமதிக்கலாம். இல்லன்னா நீட் மார்க்கோட 12ஆம் வகுப்பு மார்க்கையும் சேர்த்து கணக்கிடலாம். வருஷத்துக்கு பலமுறை தேர்வெழுத வாய்ப்பு கொடுத்து மாணவர்களோட பிரஷரை குறைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலா கிராமப்புற அரசு பள்ளிகள்ல சயின்ஸ் லேப் வசதிகளை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தான் முன்வைக்கப்படுற முக்கியமான மாற்று வழிகள். இந்த ஒற்றை மாப்புகோல் தேர்வு நிஜமாவே ஒரு மாணவனோட தகுதியை அளவிடுதா இல்ல அவங்களோட சலுகையை அளவிடுதா? இன்றைய அலசல முடிக்கும்போது இந்த கடினமான கேள்வியை உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த தகவல்கள் எல்லாமே விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறேன். இதுவரையில எங்களோட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க.